Hey guys, welcome back with another video. இன்னைக்கு நம்ம பொன்முடி ரைடோட டே 2. இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேடிடிசி தெரியுதா? கேடிடிசி கோல்டன் பீக் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நம்ம வந்த ஏரியா தான் ஹில் டாப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஹில் டாப்புக்கு இன்னொரு செக் போஸ்ட் தாண்டி மேலே போக வேண்டியிருக்குது. நம்ம ரூம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல ஒரு ஆள்கிட்ட, ஒரு பெரியவர்கிட்ட. அந்த இடம் தான், அந்த செக் பாயிண்ட்லேருந்து மேலே போகணும். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஹில் டாப் போயிட்டு, இப்போ அங்கே ஹில் டாப் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து 12 மணிக்கு செக் அவுட் பண்ணிட்டு கீழே டீ ஃபேக்ட்ரி இருக்கான். டீ ஃபேக்ட்ரி போய் பார்த்துட்டு அப்படியே நமக்கு கீழே இறங்க போகிறோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி அப்படியே வெளியே போக வேண்டியதான். ரிசப்ஷனுக்கு போயிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து ஹில் டாப் கிளம்ப வேண்டியதான். நைட்லாம் செம கூலிங்காக இருந்துச்சு. ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை, ஃபேனே போட முடியல, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே பகலில், ஆனால் காலையில் தூங்கி எழும்புறதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மணி வரைக்கும் பெட்டில் படுத்தே இருந்தோம். பெட்டு அவ்வளோ குசனாக இருந்ததுனால, பஞ்சு மாதிரி இருந்ததுனால அதை வெட்டி எழும்புறதுக்கு நமக்கு மனசே வரல. ஓகே, ரிசப்ஷன் வந்தாச்சு. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி ஹில் டாப் போக போகிறோம். டிக்கெட் நேற்று எடுத்தது, நேற்று ஈவினிங் தான் வந்தோம். அது செல்லாது அப்படி தானே? நேற்றுக்கே எக்ஸ்பயர் ஆகிடுச்சா? ஸோ நேற்று எடுத்த டிக்கெட் வந்து நேற்று எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. டைம் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் போட்டிருக்குறாங்க. ஸோ அந்த டிக்கெட்டு செல்லாது. நேற்று உள்ளே வரதுக்கு மட்டும் 100 ரூபா பே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஹில் டாப் போகிறதுக்கு 100 ரூபா பே பண்ணியிருக்கிறோம். புது இடம் அப்படிங்கிறதுனால அப்படி தான் இருக்கும். ஸோ கேரளா சைடு வரும்போது ஆன்லைனில் செக் பண்ணிட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் கேரளா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ரூட்டு பார்க்கும்போது நம்ம பெங்களூர் ட்ரிப்பு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. பெங்களூர் ட்ரிப்பில் நம்ம காரில் போயிருந்தோம், ஆனால் இப்போ நம்ம பைக்கில் போயிட்டுருக்குறோம். இருக்கும்ல, சொன்னாங்களா நேற்று? சரி, சொன்னாங்களா நேற்று நைட்டு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நேற்று நைட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு இல்லைங்க எங்கே விளாக்கு. நேற்று நைட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே சுற்றலாம்னு நினச்சேன். நைட்டு சும்மா ஃபாக் வேறு லெவலில் இருந்துச்சு. நைட்டு அப்படி பனிமூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வெளியே கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலான்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி சொல்கிறாரு, தம்பி 7 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுப்பா, ஏன்னா வந்து வைல்டு அனிமல்ஸ் கிராஸ் ஆகிற டைமு, காட்டு எருமை வேறு அந்த மலையாடுலாம் அதிகமாக வரும், அதனால் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம நேற்று நைட்டு எங்கேயுமே போகலை. 6:45 7 மணிக்கெலாம் நான் ரூமுக்கு வந்துட்டோம். ஓ, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. பார்க்கிங்
அங்கே ஒரு R15V3 இருக்குது. சேர்த்து விடணுமா? ஸோ அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். ஹில் டாப்புக்கு வந்தாச்சு, பொன்முடி ஹில் டாப்புக்கு. இங்கே வந்துட்டு எல்லாமே பிளெயின் ஏரியாவாக தான் இருக்குது. அங்கங்கே பீக்காக மலை ஏறி இறங்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அப்படியே போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வர வேண்டியதான். ஏதாவது நல்ல பாறை ஒன்று கிடச்சிச்சின்னா அதில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு அப்படியே அந்த பெங்களூர் ட்ரிப்பு, கர்நாடகா ட்ரிப்பு ஞாபகத்துக்கு வருது. கர்நாடகா ட்ரிப்பில் இதே மாதிரி தான் பிபி ஹில்ஸில் ஏறி இருக்கும். செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. வெயில் அடிக்கிறது சுத்தமாக தெரில, நல்லா கூலிங்காக இருக்குது. பொன்முடி நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு தான் போக போகிறோம். வாட்ச் டவருக்கு. இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது வாட்ச் டவர். போயிட்டு அதான் ஹில் டாப்பில் இருக்கிற ஒரு வாட்ச் டவர் கட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அப்படியே போவோம். என்ன ஃபேஷனே விளாக் பண்ணக்கு தோணவே மாட்டேங்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கெலாம் வந்துட்டு எதுவுமே பேசுறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. உண்மையில் இப்போ இடத்த பார்த்தா சும்மா பார்த்துட்டு மட்டும் தானே இருக்க தோணுது. வ்ளாக் பண்ணணும், வீடியோ பண்ணணும், ஒரு ஐடியா கிடையாது. ஃபோட்டோ கூட எடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹில் டாப்புக்கு வந்தாச்சு. இந்த டவரில் ஏறதுக்கு அலவுட் இல்லை, எதுக்குன்னு தெரில. ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கிளிஃப் அண்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அந்த சைடு அப்படியே அந்த மேங்கிறது இறங்கி வந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போக பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போக போகிறோம். அந்த மேங்கள் இங்கே தான் வந்துகிட்டு இருக்குது. அப்படி அங்கே போவோம். ஏ காய்ஸ், என்னடா இப்படி படுத்துட்டான்னு பார்க்குறீங்களா? நான் எங்கே படுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. எங்கே படுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடத்துல தான் படுத்துருக்குறோம். ஸோ அந்த பீக் பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எதுக்காக நான் இங்கே படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸாக நான் அங்கே தான் படுத்துருக்கிறேன். வேறு எங்கேயுமே போகிறதுக்கு மனசும் வரல. என்ன காரணங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். 1 2 3. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர்பான பிளேஸ், அருமையான டைம் பாஸ். ஓ அப்பா, அங்கே ஃபாரினர்லாம் இருக்காங்கப்பா. அங்கெல்லாம் நம்ம ரூம் கேட்டிருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம அப்படி இங்கேருந்து ஹில் டாப்லேருந்து கிளம்பியாச்சு. என்னது அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான்.
அப்படியே செமையாக என்ஜாய் பண்ணிட்டு கீழே கிளம்பியாச்சு. இங்கேருந்து அடுத்து அப்படியே டைம் 11:30 பக்கமாக ஆகுது. ரூம் 12 o'clock ரூம் வெக்கேட் பண்ணணும். வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி கீழே போக வேண்டியதான்.